ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் பல சலசலப்புகள் இருக்கதா செய்யுது. ஏன்னா அதிமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றால் போட்டியிட்டு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத காரியம். என்டிஏ கூட்டணியில இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பலம் தேவை. ஏன்னா வெறும் பாஜக ஓட்டு மட்டும் வச்சுட்டு நம்மளால ஜெயிச்சிட முடியும். நீங்க ஒரே ஒரு விஷயத்த நல்லா நினைச்சு பாத்துக்கோங்க. வாக்கு சதவீதம் கணிசமான வச்சுட்டு இருக்கிற கட்சிகள் என்டிஏ கூட்டணியில இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. இப்போ எப்படி நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள, அதாவது பாஜக கீழே அதிமுக போனதுனால இவங்களுடைய ஓட்டு வங்கியும் சரியறதுக்கு காரணம் இருக்குது, இன்னும் சரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகுது. சோ அப்படி இருக்கும் பொழுது பல கட்சிகளை உள்ள கொண்டு வர்றதுக்கு பாஜக விட அதிமுக ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டாங்க அதிமுக காரங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஆர்பி உதயகுமார் ஒரு பக்கம், செல்லூர் ராஜன் ஒரு பக்கம், ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம், ஏகப்பட்ட பேர் என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. சிறப்பு பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா சிறப்பு பொதுக்குழு ஒண்ணு நடத்தினாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். அதுல ஓப்பனா படார்னு சொல்லிட்டாரு, பாஜக கூட இல்ல, அதிமுக கூட கூட்டணி கிடையாது. நாங்க எங்க தலைமையில தான் நாங்க என்ன பண்ணுவோம், அணியை சேர்ப்போம். எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கா எங்க தலைவர் உச்சபட்சத்துல இருந்து இங்க அரசியலுக்கு வந்தாரு, 200 கோடியை விட்டு வந்தாரு. எதுக்குப்பா நாங்க மத்தவங்களுக்கு வேலை செய்யணும், நாங்க வேலை செஞ்சு எங்கால நாங்க தூக்கின்னு வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே சொன்னாங்க. விஜய் அவர்களுக்கு ஃபுல் பவர் கொடுத்துட்டாங்க. எங்க தலைவர் முடிவு பண்ணட்டும், அவரு தான் முதலமைச்சர் வேட்பாளர், டிவிகே தலைமையில தான் 3வது அணி அப்படின்றத நாங்க உறுதி பண்ணிட்டோம். ஆனா அவருக்கு ஃபுல் பவர் நாங்க கொடுக்குறோம். யாரு கூட சேர்க்கணும், யாரை வெளியேற்றணும், யாரு கூட கூட்டணி போகணும், யாரை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும்னு ஃபுல் பவர் அவர் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா டிக்ளேர் பண்ண அடுத்த செகண்டே எதிர்வினையாற்றினாங்க. தமிழக வெற்றி கழகத்தை குறித்து அதிமுக பகிரங்கமான எதிர்வினையாற்றினாங்க. ஜெயக்குமார் அண்ணா ஒரு பக்கம், ஆர்பி உதயகுமார் ஒரு பக்கம், எல்லாருமே வசை சொற்களால பாடி 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 தமிழக வெற்றி கழகத்தை புகழ்ந்து தள்ளினாங்களா பாத்தீங்களா. அப்படி ஒரு ரேஞ்சில் என்ன பண்ணாங்க, வசை சொற்களாக என்ன பண்ணாங்க, விஜய் அவர்களை பாடினாங்க. ஏன்னா கூட்டணிக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு காரணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க தமிழக வெற்றி கழகத்துல அருண்ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அதிமுக பாஜக திமுக இவங்களை தவிர்த்து யார வேணா கூட்டணிக்கு வாங்கப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா இப்ப இவங்களுடைய கவனம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கூவுனாரு, கொடி பறக்க விட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாரு. இந்த மனுஷன் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாச்சும் திரும்பி பார்த்திருக்கலாம், கொஞ்சம் கூட நகரவே இல்லையே, அசைவே காட்டலையே விஜய் அவர்கள். அப்படியே ஸ்ட்ரிப்பா தானே இருந்தாரு. சோ அதுல இருந்தே புரிஞ்சுக்கினாங்க இவங்க கூட கூட்டணிக்கு நம்ம சேர முடியாது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, இப்ப விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நத்த விஸ்வநாதன் மேடையில எல்லாம் பயங்கரமா என்ன பண்ணிட்டாரு, வசை சொற்களால பாட ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் இப்ப அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அதிமுக இறங்கி இருக்கு. இப்ப யாரை டார்கெட் பண்ணலாம், இப்போ நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகளுக்கு குறி வச்சாங்க, விசிகாவுக்கு குறி வச்சாங்க, அதே போல மார்க்சிஸ்டுக்கும் குறி வச்சாங்க, மதிமுகவுக்கு குறி வச்சாங்க, அப்புறம் விஜய்க்கு குறி வச்சாங்க. இப்போ அடுத்தபடியா தேமுதிகவை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப தேமுதிகவுக்கு துரோகம் பண்ணவங்க தான் அதிமுக. ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தராம ஏமாத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஓப்பனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுதீஷ் அவர்களும் ஓப்பனா சொன்னாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால கூட்டணியில இருக்கணுமா இல்லையா ஜனவரி மாசம் நான் முடிவு பண்ணி சொல்றேன், இது வரைக்கும் நாங்க கூட்டணியில இல்ல அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப அதிமுக என்ன சொல்லுதுன்னா, தேமுதிக எங்க கூட தான் இருக்குது அப்படின்னு மடியில தூக்கி வச்சுக்கிறாங்க. ஆனா தேமுதிக என்ன பண்ணுது, எட்டி உதைக்கிறாங்க, நாங்க இல்ல, அதிமுக கூட கூட்டணி இல்ல, எங்களுடைய நிலைப்பாட ஜனவரி மாசம் நாங்க சொல்லுறோம் அப்படின்னு படாருன்னு சொல்லிட்டாங்க ஒரு முட்டு. ஆனா இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய பேச்சு டீலிங் எல்லாம் போயிருந்தது அப்படின்ற ஒரு ரகசிய தகவல் அடிக்கடிக்கு வெளியே வந்துதான் இருந்தது. திமுக கூட கூட்டணி உறுதி ஆயிடுச்சு, திரும்ப பாஜக கூட போறாங்க, அதிமுக கூட போறாங்க, தமிழக வெற்றி கழகத்து கூட போறாங்க, இப்படி பல தகவல்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா இருந்தாலும் அவங்க முடிவுல தெளிவாயிருந்தாங்க, நாங்க ஜனவரி மாசம் தான்ப்பா சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டோம், நீங்க எப்படி வேணாலும் கதை கட்டுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நாங்க ஜனவரி மாசம் தான் சொல்லுவோம் அப்படின்னு ஒரே விஷயத்துல இருந்துட்டாங்க. இப்போ அதிமுகவுடைய போக்கஸ் எங்க போயிருக்குன்னா,
மதிமுகவில இருந்து விசிகா, விசிகாவில இருந்து கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட்ல இருந்து மார்க்சிஸ்ட், மார்க்சிஸ்ட்ல இருந்து காங்கிரஸ், காங்கிரஸ்ல இருந்து விஜய் போயிட்டு இப்ப அடுத்தபடியா தேமுதிக பக்கம் போயிருக்கு. இப்போ ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாருன்னா, ஜனவரி மாசத்துல ஒரு பெரிய கட்சி எங்க கூட வந்து சேரப்போகுது கூட்டணியில. இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய கம்பெனி திவாலாக போகுது. 2026 சட்டமன்ற தேர்தல் திவாலாக போகுது. சோ இந்த கம்பெனி திவாலாக கூடாது அப்படின்னா கூவி கூவி கூப்பிடுறாங்க. யாருமே சட்டம் பண்ற மாதிரி இல்ல. புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட என்ன பண்ணல, மதிக்கிறதுக்கு தயாராகவே இல்ல. உங்களெல்லாம் நம்பி வர முடியாது சார், நீங்க எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, கூடவே இருந்தவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, துரோகம் பண்ணிருக்கீங்க, உங்களெல்லாம் நம்பி வர முடியாது சார் அப்படின்னு. ஆனா பாஜகவை மட்டும் வச்சு அதிமுகவால் ஆட்சியை பிடித்திட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனா இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு அசட்டு தைரியம், பாஜக கூட இருக்கிற வரைக்கும் ஆட்சியை பிடிச்சிடலாம். ஏன்னா SIR கொண்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளரை நீக்க போறாங்க, எப்படியாச்சும் தேர்தல் ஆணையம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எதனா ஒரு தில்லு முள்ளு மேஜிக் எல்லாம் பண்ணி எதனா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டாங்களா? அப்படி நிப்பாட்டிட்டா MGR, ஜெயலலிதா, எடப்பாடி அப்படின்ற வரிசையில நான் வந்துருவேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுல இருந்து இதுவரைக்கும் அதிமுக தொடர்ந்து தோல்விதான் சந்திச்சிருக்கு. ஒரு விஷயத்துல எதனா ஒரு வெற்றியை சந்திச்சிருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் விஷயத்துல கூட ஜெயிச்சிருக்காங்கன்னா இல்லவே இல்லை. சேர்மேன் விஷயத்துல தோத்துட்டதான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சரிவின் பாதையில தான் அதிமுக இருக்கு. சோ அதனால தான் எப்படியாச்சும் கட்டி எழுப்பிட்டா, நான் முதலமைச்சர் ஆயிட்டா நான் தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுவேன் அதிமுகல. அதுக்கப்புறம் எனக்கு கீழே தான் எல்லாருமே அப்படின்ற ரேஞ்சில இவர் கனவு கோட்டை கட்டின்னு இருக்காரு. ஆனா இந்த கனவு நினைவாகணும் அப்படின்னு தான் எல்லா கட்சியும் கூவி கூவி கூப்பிடுறாங்க. இப்ப திமுக ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது எதனா ஒரு சிலுவசத்தை பண்ணி எதனா ஒரு ஆட்டயத்தை கலைச்சு என்ன பண்றாங்க, அங்கிருந்து கட்சிகளை பிரிச்சிடலாம் அப்படின்னா காங்கிரஸ், மதிமுக, விசிகா, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, விட்டு போட்டு பார்த்தாங்க. யாரும் அசைற மாதிரி தெரியல. சரி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க தம்பி விஜயனா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்து கூவி கூவி பார்த்தாரு, அவரை மதிக்கிற மாதிரி இல்ல. இப்ப அடுத்தபடியா தேமுதிகவுக்கு தாவி இருக்கிறாங்க. இப்ப தேமுதிக செவி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா ஜனவரி மாசம் அவங்க அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஜனவரி மாசம் தான் இந்த கட்சி உள்ள வரப்போகுது அப்படின்னு சூசகமா இங்க ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு முனைப்புல இருக்கிறாரு. தேமுதிக எப்படியாவது நம்ம திரும்பவும் அங்கீகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களும் என்ன பண்றாங்க, வளர்ந்துட்டு வராங்க. இப்போ இவங்க திரும்பவும் அதிமுக கூட கூட்டணி வச்சு சரிவை காண போறாங்களா, இல்ல திமுக கூட கூட்டணி வச்சு அங்கீகாரத்தை பெற போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் தேமுதிக பயணிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனவரி மாசம் ஒரு பெரிய கட்சி எங்களுக்கு கூட வந்து சேர போகுதுங்க அப்படின்னு சூசகமா தேமுதிகவை குறித்து அதிமுகவில் இருக்கிற ராஜேந்திர பாலாஜி சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.